அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான ஒரு தகவலோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் நிச்சயமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இப்போதைக்கு வரக்கூடிய வீடியோ, முதலாவது வரக்கூடிய வீடியோ, இரண்டாவது வரக்கூடிய எழுத்துக்களையும் வாசிங்க. Haisi hatutuna Parananka Haisi Parananka Haisi hatutuna Parananka Haisi Parananka Haisi விமான நிலையத்தில், அதாவது ஸ்பெஷல் நீட் வீல் சேர் மூலம் போகக்கூடிய வயோதிபர்களாக இருக்கலாம் அல்லது நோயாளிகளாக இருக்கலாம். அவங்கள அந்த கருத்தையில் வச்சு தள்ளிட்டு போகிற அந்த நபர், வீல் சேரில் தள்ளிட்டு போகக்கூடிய நபர் முதலாவது பணம் வாங்கிட்டார். ரெண்டாவது அந்த பயணப்பைகளை கொண்டு வந்த நபருக்கு அந்த அம்மையார் 100 ரூபா கொடுக்குறாங்க. 100 ரூபா கொடுக்கும்போது அதை பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நக்கலாக சொல்லி, இந்த 100 ரூபாய் எந்த மூலைக்கு காணும் அப்படின்னு சொல்லி நக்கலாக சொல்லியிருக்கிறாரு. சொல்லிவிட்டு, இதெல்லாம் போதாது, பாருங்கள் எங்களுடைய பேட்சை பாருங்கள், இதில் பாருங்கள் எவ்வளோ வடிச்சிருக்குன்னு அப்படின்ற மாதிரி காட்டிட்டு, அதுக்கப்புறமா அந்த அம்மா கிட்ட இருந்து 1000 ரூபாய் பணத்தை வாங்குகிறாங்க. முதலாவது அந்த ட்ரொலியை தள்ளிட்டு வந்த நபர், அதாவது வீல் சேரை தள்ளிட்டு வந்த நபர் 1000 ரூபாய் வாங்கி கையில் வச்சுருந்தார். அதுக்கப்புறமா இந்த நபரும் இல்லை அதெல்லாம் பத்தாது அப்படின்ற மாதிரி 1000 ரூபாய் பாருங்கள், பச்சை கலர் தாள் 1000 ரூபாயை வாங்கி பாக்கெட்டில் வைக்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த நபர், இந்த வீல் சேர் தள்ளக்கூடிய நபர் நடந்து வராரு. அந்த அம்மா வீல் சேரில் உட்கார போகிறாங்க. இந்த நபர் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது நான் இவருடைய அந்த கோட்டில் நல்லாவே பார்க்குறேன், என்னடா ஏதோ ஒன்று அடிச்சிருக்குதே அப்படின்னு. ஸ்பெஷல் பேசஞ்சர் ஹெல்பர்ஸ் அப்படின்னு இருக்குது. அதுக்கிடையில் இன்னொன்று இருக்குது. அந்த பைப்பில் பக்கத்தில் குனிஞ்சு காட்டும்போது தான் என்ன அப்படின்றது என்னால் புரிஞ்சுக்கொள்ள முடிஞ்சிச்சு. இப்போ இதில் பாருங்கள், ஸ்பெஷல் பேசஞ்சர் கேர் அப்படின்னு அடிச்சிருக்குதா. வாடா என் பம்பரை கட்டு மண்டையா, நல்லா குனிஞ்சு காட்டு. ஐடி கார்டு மறைக்குதே, பைப்புள்ள என்னடா கீழே அடிச்சிருக்குன்றதை பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தானாக தலையை கொடுத்த மாதிரி பைப்புள்ள குனிஞ்சே காட்டிடுச்சு. பாருங்கள், ஸ்பெஷல் பேசஞ்சர் கேர் மேலே அடிச்சிருக்குது. கீழே என்ன அடிச்சிருக்குது, நம்பர் 165 பைப்புளுடைய நம்பர். அடுத்தது என்ன அடிச்சிருக்குது, ஃப்ரீ ஹெல்ப். பார்த்தீங்க தானே, ஃப்ரீ ஹெல்ப். அப்போ இதில் மென்ஷன் பண்ணியிருக்குது ஃப்ரீ ஹெல்ப், ஃப்ரீயாகவே உதவி செய்யலாம் உதவியாளர்கள் அப்படின்றது தான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்குது. அப்போ ஃப்ரீ ஹெல்ப்னு மென்ஷன் பண்ணி இருந்தும் ஏற்கனவே 1000 ரூபாய் பறிச்சதும் இல்லாமல் மீண்டும் அந்த அம்மையாரிடம் மற்ற அந்த ஊழியர் அவர் ட்ரொலியை தள்ளிட்டு வந்தவருக்கு 100 ரூபாய் கொடுத்து அது போதாது அதெல்லாம் போதாது அப்படின்னு 1000 ரூபாய் வலுக்கட்டாயமாக பிடிங்க எடுக்கிறாங்க. நிச்சயமாக இது எங்களுடைய நாட்டவர்கள்ட்ட மட்டும் இல்லாமல் வெளிநாட்டவர்கள்ட்டையும் இதே மாதிரியே இவங்க
ஆட்டையை போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்படி கேட்கும்போது எங்களுடைய சுற்றுலா பயணிகளுடைய வீழ்ச்சியை இன்னும் நாம் அதிகரிக்க போகிறோம் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா ஃப்ரீ ஹெல்ப் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்குது. அப்படி இருந்தும் இவங்க இந்த மாதிரி வலுக்கட்டாயமாக வெளிநாட்டவர்கள் இதை வாசிக்க தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து இதை கேட்கும்போது ஒருவேளை இதை வந்து அவங்க வீடியோ எடுத்து அவங்களுடைய சமூக ஊடகங்களில் வெளியிட்டாங்கன்னா நக்கிட்டு போயிடும் இருக்கிற எல்லாமே. அப்புறம் தயவு செய்து இலங்கை அரசாங்கம், பாதுகாப்பு அதிகாரிகள், விமான நிலைய அதிகாரிகள், இது சம்பந்தப்பட்ட அனைவருமே சம்பந்தப்பட்ட இந்த ஊழியர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி இது மாதிரியான தவறுகள் இதன் பிறகு நடக்காமல் இருக்க நிச்சயமாக இவர்களுக்கு தகுந்த தண்டனைகளையும் வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. அதே போல் விமான நிலையம் செல்லும் எந்த ஒரு பயணியாக இருந்தாலும் தயவு செய்து இந்த விடயத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. இந்த மாதிரி யாராவது உங்கள்கிட்ட அதிகமாக பணம் கேட்டால் கடைசி வரைக்கும் கொடுக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சா முடிஞ்சதை கொடுங்களே தவிர அதுக்கு அதிகமாக அவங்க 1000 கொடு 2000 கொடு அப்படின்னு கேட்டாங்கன்னா தயவு செய்து கொடுக்காதீங்க. உங்களுடைய மேலதிகாரிகளை கூப்பிடுங்க, நாங்கள் பேசிக்கிறோம். எவ்வளோ கட்டணம் எப்படின்றதை நீங்கள் வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு பணம் கொடுக்குறோம். இல்லையா அதுக்கான பில் என்னவோ அந்த பில்லை போட்டு கொடுங்க, அதுக்குரிய பணம் கொடுக்குறோம் அப்படின்னு தயவு செய்து சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஆட்களுக்கு கொடுத்து பழக்கினீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக கேட்பாங்க. வரக்கூடிய வெளிநாட்டவர்களிடமும் சுற்றுலா பயணிகளிடம் இதை மாதிரி கேட்டுறாங்கன்னா எல்லாமே சோழி முடிஞ்சு போயிடும். தயவு செய்து முடிந்த வரைக்கும் இதை பகிருங்க. இந்த வீடியோவை காட்சி பதிவிட்ட சகோதரருக்குமே ரொம்ப நன்றி. முடிஞ்ச வரைக்கும் பகிருங்க அனைவரும்.